என்ன நடந்திருக்குன்னே தெரியல. அக்கா கவலையா இருக்கான்னு ஷாலு என்கிட்ட போன்லயே சொன்னா. இப்ப அவ இங்க வந்தாதான் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிய வரும். இல்லனா எனக்கு மட்டும் எப்படி தெரிய வரும்? கடவுளே, உங்க மேல எனக்கு கோவமா வருது. ஏன் அக்கா கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறீங்க? கொஞ்சமா சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறா, அதுக்குள்ள அவளுக்கு வருத்தம் வந்துடுது. அக்கா ரொம்ப ஸ்ட்ராங், எனக்கு தெரியும். அவ எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிடுவா. ஆனா அதுக்காக அக்காக்கு நீங்க இவ்ளோ கஷ்டம் கொடுப்பீங்களா? இவ்ளோ துன்புறுத்துவீங்களா? கடவுளே, எங்க அப்பா அம்மாவையும் நீங்க பறிச்சுக்கிட்டீங்க. வீடு நிலம் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டீங்க. இப்ப அக்காவை பாத்துக்காங்க நானும் ஷாலுவும் கூட இல்லையே. அப்போ அவளுக்கு ஏன் அங்க நீங்க தொல்லை கொடுக்குறீங்க? ஷாலு, நீ வந்துட்டியா? ரொம்ப நேரமா நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். சரி, அக்கா அங்க எப்படி இருக்கா அத முதல்ல சொல்லு. இங்க பாரு ஷாலு, நான் உன்கிட்ட உன்னை சொல்லுவா. நான் ரொம்ப நேரமா பயந்து போயிருக்கேன். அதனால மௌனமா இருக்காத, எனக்கு டென்ஷனும் கொடுக்காத. அக்கா நல்லா இருக்கால? சொல்லு சொல்லு ஷாலு. ஷாலு, என்னாச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ அழாத ப்ளீஸ். ஷாலு, அக்கா நல்லா இருக்கல்ல? வாணி, கடவுள் அக்காவை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தேர்ந்தெடுத்தாரா இல்ல கஷ்டம் கொடுக்கறதுக்காக தேர்ந்தெடுத்தாரா? ஷாலு, நீ எதுக்காக இதெல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன் அக்காக்கு என்ன ஆச்சு? அக்கா நல்லா தானே இருக்கா? சொல்லு. அக்காவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வாணி. அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அக்கா அக்கா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். உனக்கும் இது தெரியும்ல. நீ அக்காவை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்க. ஆனா அக்கா அந்த மாதிரி தப்பா நினைக்கல. அக்காவை தான் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அக்காவை குற்றவாளி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எதுக்காக, எந்த விஷயத்துக்காக அக்காவை குற்றவாளி நினைக்கிறாங்க? மலிஷ்கா கிட்னாப் ஆயிருக்கா. அக்கா தான் மலிஷ்காவை கிட்னாப் பண்ணதா எல்லாரும் நினைக்கிறாங்க பாணி. இவங்களுக்கு என்ன ஆச்சு? இவங்க என்ன மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க? எனக்கு இதெல்லாம் புரியுது. ஆனா அவங்களுக்கு யாரு புரிய வைப்பா? நீ புரிய வைக்க வேண்டியது நம்ம மாமாக்கு, போலீஸ்க்கு. அக்கா இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு போய் சொல்லு. போய் அக்காவை நீ காப்பாத்து போ. பாணி, இந்த விஷயத்த நான் எடுத்து சொன்னேன், முயற்சி பண்ண. என்னத்த நீ முயற்சி பண்ண? அதோட அக்காவை தனியா விட்டுட்டு நீ ஏன் இங்க வந்த? இதுதான் உன் முயற்சியா? நீலமாட்டி என்ன வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. என்னால எதுவும் பண்ண முடியல. அக்காவை காப்பாத்த முடியல. ஆண்டி என்ன வீட்டை விட்டு விரட்டினாங்க. அந்த இடத்துல என்னால ஒன்னும் பேச முடியல, ஒன்னும் பண்ண முடியல. அக்கா பாவம். ஷாலு, இங்க பாரு. நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் கடவுள் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். எதுக்காக அக்காக்கு நீங்க இவ்ளோ தொல்லை கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்டுட்டே இருந்தேன். அவளுக்கு எதிராக யாரோ சதி திட்டம் தீட்டுறாங்க. அவளை வேணும்னே மாட்டி விட்டுறாங்க. ஆமா பாணி, யாரோ அக்காவை ஏமாத்துறாங்க, சதி திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. ஆனா யாரும் தெரியல. Oh, poor Lakshmi. Not bad, Malishka. What a move. உன் கிட்னாப்பிங்க நீயே பிளான் பண்ணிருக்க. ஆனா மாட்டினது யாரு? அந்த பட்டிக்காட்டு லக்ஷ்மி. Not bad. ஏன் கிட்ட இருந்து என் ரிஷிய பறிப்பியா? ரிஷிய பறிக்க நினைச்சல்ல? பட் லுக், என்னாச்சு? நான் என் ரிஷிய மறுபடியும் பறிச்சுட்டேன். லக்ஷ்மி, நான் என் ரிஷிய மறுபடியும் பறிச்சுட்டேன். அதோட சுதந்திரத்தையும் பறிச்சுட்டேன். ஏன்னா நீ உன்னோட மீதி வாழ்க்கைய ஜெயில தான் கழிக்க போற. பாவம் லக்ஷ்மி. எனக்கு ஒண்ணு சொல்ல, நீ ஆக்டிங் கோர்ஸ்லாம் பண்ணிருக்கியா? ரிஷிக்காக இந்த கடத்தல் வேலை ஆரம்பிச்சிட்ட. எதுக்காக? உனக்கு வம்பு, அமைதியா இருக்கலாம்ல. நீ இப்படிலாம் கூட பண்ணுவியா? எம்மா கடவுளே, உன்னோட மூளை கத்தி விட ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அதை தொட்டாலே மனுஷன் அந்த இடத்துல செத்துருவான் போல இருக்க. உன்னை நீ ஏன் கடத்திக்கிற? வீடியோ ரெக்கார்டு பண்ற. அந்த வீடியோ பார்த்தா லக்ஷ்மியை நான் தான் கடத்தணும் நம்பிடுவா போல இருக்க. உன்ன மாதிரி மூளை எனக்கு இருந்ததுன்னு வையேன், கண்டிப்பா ரிஷி பின்னாடி லக்ஷ்மி போயிருக்கவே மாட்டா. ஏன் கூட வாழ்ந்திருப்பா. லக்ஷ்மி என்ன கல்யாணம் பண்ணிருப்பா. எனக்கு பணம் இருந்திருக்கும், நான் வசதியா வாழ்ந்திருப்பேன். விதவிதமா கார் வச்சிருக்கல, அதே மாதிரி விதவிதமா கார் வாங்கியிருப்பேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீதான் நல்ல பிளான் போட்டு வச்சிருக்கீங்க. இதுக்காகவே உனக்கு பெரிய வணக்கம் என் குரு அம்மா. சரி, ஒரு வைஃபை கூட. வைஃபை இல்ல ஹைஃபை. என்ன கையில தானே அடிக்கணும், இதுக்கு போய் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? அதற்கட்டும், போலீஸ் கைக்கு அவ கம்பல் கிடைச்சிருக்கும்.
அந்த கம்பலை என் வீட்டுக்குள்ள வச்சதே நான் தானே. இதாலேயே லக்ஷ்மி என் வீட்டுக்கு வந்தான்னு ஒரு ப்ரூஃப் கிடைச்சிருக்கும். என் வீட்டுக்குள்ள வந்து என் ரூம்குள்ள வந்து ரூம்குள்ள வந்து கிட்னாப் பண்ணிட்டா அதானே? அங்கிருந்து உன்னை எப்படி கடத்துனாங்க? ஃபைனலி லக்ஷ்மி, நான் இன்னைக்கு ஜெயிச்சிட்டேன். அதோட என் லைஃப்ல இருந்து ரிஷி லைஃப்ல இருந்து நீ அவுட். அதுவும் நிரந்தரமா அவுட். இப்போ ஏன் ரிஷி எனக்கு சொந்தமாயிடுவான். ஏன் ரிஷி மறுபடியும் எனக்கு சொந்தமாயிடுவான். லக்ஷ்மி எனக்கு சொந்தமாயிடுவா. ஆமா, சந்தோஷமா பார்ட்டி பண்ணுவேன், நல்லா குடிப்பேன். இந்த பாட்டில் எங்க போச்சே? நீலா மேடம், சாரி, பட் உங்க மருமக ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். ஐம் சாரி. அண்ட் வி ஆர் வெரி சாரி ஃபார் யூ. நீ பாவம் இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்க. பட் நாட் ஃபார் ஹர். அந்த லக்ஷ்மிக்கு இன்னும் கெட்டது நடக்கணும். இப்போவும் அவன் என் பொண்ணை எங்க வச்சிருக்கான்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. ஐ டெல் யூ, இவ உண்மையிலேயே தரித்திரம் பிடிச்சவ. இந்த பொண்ணு தரித்திரம் பிடிச்சவன்னு முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, குற்றவாளி யாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சிடும். உங்களுக்கு உங்க பொண்ணை பத்தின கவலை, எனக்கு என் மருமக மலிஷ்காவை பத்தி கவலை. என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. மலிஷ்கா ஒன்னும் பலவீனமானவ இல்ல, அவ கண்டிப்பா கிடைச்சிருவா. நிச்சயமா அவ சேஃபா தான் இருப்பா. ஆனா நீலம், இந்த லக்ஷ்மி வாயை திறந்தாதான் முடியும். சொல்லுவா, வேற வழி இல்ல, உண்மையை சொல்லிதான் ஆகணும். போலீஸ் ஸ்டேஷன்ல முறைப்படி விசாரிச்சா இவ வாயை திறந்து உண்மையை சொல்லிதான் ஆகணும். எல்லாமே ஏன் தப்பு தான். எல்லாமே 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 என் தப்பு தான். ரிஷி ப்ரோ தானே திட்டினாரு, அதுக்கு என்ன? அதுக்கு போய் குடிக்கணுமா? குடிச்சதுக்கு அப்புறம் டிரைவ் வேற பண்ணிருக்கேன். லடி ஹெல் ஆயுஷ், இது தப்பு மேன். ரிஷி ப்ரோ என் நல்லதுக்கு தான் திட்டினாரு. என் ஈகோ ஹர்ட் ஆகி உடனே திமிரை காட்டிட்டேன். இப்ப நான் எல்லாரையும் போய் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? அவங்க முன்னாடி எப்படி? நான் உண்மையை சொல்லிடுறேன். உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். ஆக்சிடென்ட் ஆன ஆளு நல்லா இருக்காரு, அதுவே எனக்கு போதும் தான். அட்லீஸ்ட் ஹீ சேஃப். ஆல் தேங்க்ஸ் டு லக்ஷ்மி அண்ணி. அவங்க மட்டும் வரலன்னா நான் எப்படி மேனேஜ் பண்ணிருப்பேனே தெரியல. கடவுளே, கடவுளே, அக்காவை காப்பாத்துங்க. போலீஸ் அக்காவை அரெஸ்ட் பண்ண கூடாது. நான் என்னதான் செய்ய? ஆயுஷ், ஆயுஷ் நல்லா இருப்பான்ல? மயக்கம் தெளிஞ்சிருக்குமா? கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிரும்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல? அப்படின்னா நேரா கால் பண்ணிடுறேன். Why man ஆயுஷ், why? ஷாலு போனை ஏன் எடுக்க மாட்டேங்கிறான்? இவன் நல்லா தானே இருப்பான். இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கானா? சொல்லு ஷாலு. ஆயுஷ், ஆயுஷ், நீ நல்லா இருக்கியா? இப்போ இவன் கிட்ட டைரக்டா கேட்டுட்டா அக்கா என்கிட்ட சொன்ன விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிரும்ல? இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன், என்னாச்சு? எது கேக்குற? அது ரொம்ப நேரம் கழிச்சு போன் எடுத்தேன் இல்லையா, அதான் கேட்டேன். உன் உடம்பெல்லாம் நல்லா இருக்குல்ல? அதோட நீ இப்ப எங்க இருக்க? ஆபீஸ்ல இருக்கியா இல்ல? இல்ல இல்ல, ஏன் ஏன்? அது ஆயுஷ், லக்ஷ்மி அக்கா. லக்ஷ்மி அண்ணி, லக்ஷ்மி அண்ணிக்கு என்னாச்சு? ஷாலு, என்னாச்சு அவங்களுக்கு? அது போலீஸ் அக்காவை அரெஸ்ட் பண்ண வந்தாங்க ஆயுஷ். வாட்? நான் ஆக்சிடென்ட் பண்ணதால அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? இல்ல, அவங்கள எதுக்கு? வாய் ஷாலு, அவங்க எதுவுமே பண்ணல. அததான் சொல்றேன், அக்கா எதுவும் பண்ணல. ஆனா அக்கா தான் மலிஷ்காவை கிட்னாப் பண்ணதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஒன் செகண்ட், வாட்? மலிஷ்கா கிட்னாப்பா? அது கிரண் ஆண்டி மொத்த பழியையும் அக்கா மேல போட்டுட்டாங்க. மலிஷ்காவை கிட்னாப் பண்ணது லட்சுமி அக்கான்னு போலீஸ் கிட்ட கிரண் ஆண்டி சொல்லிருக்காங்க. ஓ மை காட், நான் வீட்ல இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. ஷாலு, ஷாலு, நீ கவலைப்படாத, நான் போறேன். ஐ வில் டூ சம்திங், ஓகே? சரி ஆயுஷ், நீ முதல்ல உன்னோட உடம்ப பாத்துக்க. ஓகே ஓகே ஓகே. இவங்களை கூட்டிட்டு வாங்க. வாங்க. உனக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தல்ல, இதுக்கு மேலேயும் நடக்க போகுது. பெரிய அளவுல உனக்கு தண்டனை கிடைக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். என்ன பண்றது, அப்படி நடந்தா ஏன் குடும்பமானம் தானே போகும். 1000 தான் இருந்தாலும்
இப்போவும் நீ ரிஷியோட மனைவியாவும் என்னோட மருமகளாவும் தான் இருக்க. உன்னை மருமகன் சொல்லவே வெக்கப்படுறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பிரச்சனையை சந்திக்கணுமோ, எப்போ உனக்கு சமயம் கிடைச்சாலும் சரி, எங்க குடும்ப மானத்தை வாங்கறதுக்கும் பேரை கெடுக்கிறதுக்கும் நீ தயாரா இருக்க. அது சரி, உனக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுல்ல? இத பாரு லக்ஷ்மி, உனக்கு கடைசியா ஒரு சந்தர்ப்பம் தரேன். மலிஷ்காவை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. நான் வேணா உனக்கு தண்டனை கிடைக்காம பாத்துக்கிறேன். ப்ராமிஸ், உனக்கு வாக்கு தரேன். அத்தை, நான் உண்மையை தான் சொல்றேன். இவ்வளவு நேரமா நான் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மலிஷ்கா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. உண்மையை தான் சொல்றேன். நான் அவளை கிட்னாப் பண்ணல. கிடைச்ச சந்தர்ப்பத்தையும் இழந்துட்டேன். இன்ஸ்பெக்டர், இவளை கூட்டிட்டு போங்க. போல வாங்க. நோ இன்ஸ்பெக்டர். அண்ணி, ஆயுஷ், உனக்கு ஒண்ணும் இல்லல. நீ நான் நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன். என்ன இதெல்லாம்? சார், நீங்க நீங்க என் அண்ணிய. நீங்க யாருங்க? சார், அண்ணின்னு சொல்றேன். ஆயுஷ், ஓகே, நான் மிஸ்ஸஸ் லக்ஷ்மியோட மச்சான் அண்ட் நான் ரிஷியோட பிரதர், நீலம் ஓபராயோட நெஃப்யூ. இப்ப நான் பேசலாமா சார்? சொல்லுங்க. ஓகே சார், நீங்க முதல்ல இந்த விலங்கை கேட்டுறீங்களா ப்ளீஸ் ப்ளீஸ்? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். நீங்க எந்த பேசிஸ்ல இவங்களை அரெஸ்ட் பண்ணி இவங்க கையில விலங்கு மாட்டிருக்கீங்க? மலிஷ்காவோட ரூம்ல இருந்து ஏதோ இந்த கம்மல் கிடைச்சிருக்கு. இதுவே எங்களுக்கு ஒரு ஆதாரம் தான். நேத்து நைட்டோ இல்ல ஏர்லி மார்னிங்கோ லக்ஷ்மி இங்க வந்திருக்காங்க மலிஷ்காவை கிட்னாப் பண்றதுக்காக. அந்த டைம்ல உங்க வீட்லயும் இவங்க இல்ல. காலையில தான் அங்க திரும்பி வந்திருக்காங்க. ஆனா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எங்க போயிருந்தாங்கன்னு சொல்றதுக்கு மறுக்கிறாங்க. என்ன அண்ணிமா நீங்க? என்ன காப்பாத்துறேன் நீங்க? ஆயுஷ், நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் எதுவுமே பண்ணல, அதனால எதுவும் ஆகாது. நான் ட்ரிங்க் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ண விஷயம் மட்டும் போலீஸ்க்கு தெரிஞ்சதுன்னா இவங்க என்னையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஏதாவது பண்ணி தான் ஆகணும். அண்ணியை நான் ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது. ஆயுஷ், போதும். போலீஸ் அவங்க வேலையை பார்க்கட்டும். இன்ஸ்பெக்டர், லக்ஷ்மியை கூட்டிட்டு போங்க. ஒன் செகண்ட் மாமி. ஒன் செகண்ட் ப்ளீஸ். நேத்து லக்ஷ்மி அண்ணி வீட்டில் இல்லைங்கிறதால அவன் இங்க மலிஷ்காவை கிட்னாப் பண்ண வந்திருப்பான் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? இது போய் இது தப்பு சார். ஏன்னா நேத்து நைட் லக்ஷ்மி அண்ணி என் கூட தான் இருந்தாங்க. வாட்? ஆயுஷ், நான் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருந்தேன். அது சின்ன ஆக்சிடென்ட் தான், மைனர் தான். நான் பயந்து போயிருந்தேன். தப்பு பண்ணது இன்னொருத்தன், ஆனா நான் பயந்து போயிட்டேன். அதனால நான் கால் பண்ணி லக்ஷ்மி அண்ணி அங்க வர சொல்லியிருந்தேன். அவருக்கு ஹெல்ப் பண்ணி நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். பட் பயத்துல இருந்ததால எனக்கு மயக்கம் வந்துருச்சு. அதனால வேற வழி இல்லாம அதே ஹாஸ்பிட்டல்ல நானும் அட்மிட் ஆயிட்டேன். இப்போ அவர் நல்லா இருக்காரு, டிஸ்சார்ஜும் ஆயாச்சு சார். இன்ஃபேக்ட் அவர் மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கும் போயிட்டாரு. வாவ், பரவாயில்ல, சூப்பர். லக்ஷ்மியை காப்பாத்த நல்ல கதை விடுற இல்ல? கதையா? அங்கிள், நான் உண்மையதான் சொல்றேன். நேத்து ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஐ சி. ஆக்சிடென்ட் நடந்திருந்தா உனக்கு அடிபட்டு இருக்கணுமே. எவன் கூட ஆக்சிடென்ட் நடந்ததோ அவனும் குணமாயிட்டானா? ஏய், நீயாவது பொய் சொல்லாத. ஆமா இன்ஸ்பெக்டர் சார், ஒன்னும் நடக்கல. இவன் பொய் சொல்றான். இவன் எப்போ லக்ஷ்மியை காப்பாத்த இப்படிதான் பொய் சொல்வான். உண்மை என்னன்னா மலிஷ்காவும் ரிஷியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. ரிஷி லக்ஷ்மிய டிவோர்ஸ் பண்ண பாக்குறான். ஆனா லக்ஷ்மி தான் டிவோர்ஸ கொடுக்கறது இல்ல. இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் இவ மலிஷ்காவை கிட்னாப் பண்ணிருக்கா. கிரண் ஆண்டி, உங்களுக்கு தெரியுமா? ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ட்ரபிள். உங்க பொண்ணு கிட்னாப் ஆனதுக்கு ஐ அம் ரியலி சாரி. நான் உங்களை விட சின்னவன், அதனால தான் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். மறுபடியும் நீங்க குறுக்க பேசாதீங்க. ஆயுஷ், லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்றேன்னா ஆமா பண்றேன். ஏன்னா லக்ஷ்மி உண்மையானவங்க. அதோட இவங்க எந்த தப்பும் பண்ணல. நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஆக்சிடென்ட் நடந்தது உண்மைதான். உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டு பாருங்க. அவரை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிருந்தோம். அவரு டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு. கண்டிப்பா அவரு ஹாஸ்பிட்டல்ல எல்லா டீடைல்ஸும் கொடுத்திருப்பாரு. நீங்க அங்க போய் செக் பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு வேணும்னா நீங்க அவர்கிட்டயே கூட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதை நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஃபேர் எனஃப் சார். குட். சோ இப்போ நீங்க இந்த விலங்கை கழட்டிடுவீங்க இல்லையா?
இந்த தடவை உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க, யாரும் மாட்டாங்க. ஹோட்டல்ல நடந்த இன்சிடென்ட்ல இருந்து நீ தப்பிச்சிட்ட. ஆனா இந்த தடவை முடியாது. நான் தப்பிக்க விட மாட்டேன். என்னை ரொம்ப கேவலப்படுத்தியிருக்க, ஹியூமிலியேட் பண்ணிருக்க. எல்லாத்துக்கும் நான் சேர்த்து உன்னை பழி வாங்குவேன். என்ன நீ கிண்டல் பண்ணல, இப்போ உன்னை நான் கிண்டல் பண்ணி ஜாலியா இருப்பேன். மேக் ஷூர் பார்த்துட்டே இரு. அண்ட் இந்த தடவை உன் பாக்கியம் கூட உன்னை காப்பாத்தாது. தோத்துருவ. உன்னோட லக்ஷ்மி பாக்கியம் இன்னைக்கு தோத்து போயிரும். சொல்லுங்க சார், ப்ளீஸ் பதில் சொல்லுங்க. நீங்க அண்ணியை விட்டுறீங்கல்ல? சரி, இந்த கம்மல் எப்படி வந்துச்சு? சார் என்ன சார் நீங்க? சார் நீங்க, நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன், சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த கம்மல் இங்க எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் இந்த வீட்டுக்கு வர கூட இல்ல. நான் இந்த கம்மலை போட்டிருந்தேன், ஆனா இதை நான் எப்பயோ கழட்டி வச்சிருந்தேன். முதல்லயே வச்சீங்களா இல்ல தொலைஞ்சதுக்கு அப்புறம் வச்சீங்களா? சார், உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் ஒண்ணுதான். நேத்து நைட் லக்ஷ்மி வீட்ல இல்ல, சோ அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு தான். ஏன் வீட்ல இல்ல, அதுக்கான ஆதாரத்தை நான் தான் கொடுத்துட்டேனே. நேத்து நைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதனால லக்ஷ்மி அன்னைக்கு ஃபோன் பண்ணி நான் தான் அவங்கள அங்க வர சொல்லி கூப்பிட்டேன். விஷயம் கிளியர் ஆயிடுச்சுல. இப்போ நீங்களே யோசிங்க, ஒரு ஆள் எப்படி 2 இடத்துக்கு போக முடியும்? அண்ணி என் கூட இருந்தாங்க, சோ சேம் டைம்ல இங்க எப்படி வந்திருக்க முடியும்? சார் ப்ளீஸ், நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன், விலங்க ரிமூவ் பண்ணுங்களேன். கழட்டி விடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இப்படி பண்ண கூடாது. என் பொண்ணு நிலைமை என்ன ஆகும்? நான் உங்க பொண்ணுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் என்னை என் வேலையை பார்க்க விடுறீங்களா? மிஸ்ஸஸ் லக்ஷ்மி ஓப்ராய், நீங்க நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். ஆனா உங்களுக்கு அதிக நேரம்லாம் தர முடியாது. இன்னைக்கு நைட்டு 10 மணிக்குள்ள நீங்க நிரபராதின்னு நிரூபிக்கணும். இல்லனா இதையே ஆதாரமா வச்சு உங்களை நாங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா என் பொண்ணு என்னன்னா அவ கிடைக்கலையே. மலிஷ்காவை நம்ம தொடர்ந்து தேடி பார்க்கலாம். அவங்க கிடைச்சிட்டாங்கன்னா உண்மை தன்னால வெளியே வந்துட போகுது. இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றேன்ல, லக்ஷ்மி தான் என் பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்கணும். இந்த விஷயத்தை உங்க பொண்ணு மலிஷ்கா சொன்னா அதுக்கப்புறம் லக்ஷ்மிய யாராலையும் காப்பாற்ற முடியாது. போலாம் வாங்க. வாங்க அண்ணி. நீலம், நீ பாக்குறல, ஆயுஷ் எப்ப பாரு இப்படிதான் பண்றான். ஆயுஷ நீ இப்படியே விட்டு வச்சேன்னா உன்னோட குடும்பமானம் தான் போயிடும். ஆயுஷ்க்கு கரிஷ்மா புரிய வைப்பா. கிரண், நீ எதுக்கும் கவலைப்படாத. ஒருவேளை இந்த குற்றத்தை லக்ஷ்மி தான் பண்ணியிருந்தானா தண்டனையில இருந்து அவளால நிச்சயம் தப்பிக்க முடியாது. ஏன்னா ராத்திரி 10 மணி வரைக்கும் தான் அவளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவ ஜெயிலுக்கு தான் போவான். ஆனா அதுக்கு முன்னாடி அவ மலிஷ்காவை ஏதாவது ஹர்ட் பண்ணியோ இல்ல கொலை பண்ணிட்டா என்ன ஆகும்? இந்தா சாப்பாடும் வந்தாச்சு. சரி, இதை சாப்பிடு. ஓகே குட். இன்னொரு வேலையும் முடி. நீ என் வீட்டுக்கு போகணும். என் அம்மாவை போய் பாரு. உன் அம்மாவையா? இங்க பாரு, நான் உனக்கு தான் வேலை பார்ப்பேன், உங்க அம்மாக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது. என்ன அங்கே போய் இங்கே போகணும் மிரட்டாத, புரியுதா? டயர்ட் ஆயிட்டேன். நீ என்ன மறந்துட்டியா? நான் எப்போ வேணாலும் போலீஸ்கிட்ட மாட்டலாம், தெரியுமா? நம்ம ஊர் போலீஸ்க்கு வர வேலையே கிடையாது இல்லையா? உன் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு உன்னையே தேடிட்டு இருப்பாங்க. முதல்ல இப்படியெல்லாம் உளறத நிறுத்து. எப்படி திருட்டுத்தனமா இங்க வந்தியோ அதே மாதிரி திருட்டுத்தனமா என் வீட்டுக்கு போ. என்னை யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னு பாவம் என் அம்மாவும் தவிக்கிறாங்க. அனாவசியமா ஸ்ட்ரெஸ் எடுத்துப்பாங்க. நீ போய் சொல்லிடு, என்னை யாரும் கிட்னாப் பண்ணல, என்ன நானே கிட்னாப் பண்ணிக்கிட்டேன்னு. ப்ளீஸ் போய் சொல்லிடு, இல்லைன்னா அவங்க வேற ஏதாவது பண்ணிப்பாங்க. இதுக்காக அங்கே போகணுமா என்ன? அவங்க கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? பணமும் வாங்கிட்டு வரணும் பல்வேந்தர். எனக்காக பணம் கொண்டு வா. அவசரத்துல வந்ததால நான் பணத்தை கொண்டு வர மறந்துட்டேன். அதனால நீ போயிட்டு பணம் கொண்டு வந்துரு. இங்க பலவீனம் புரிஞ்சிடுச்சு. நான் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு யோசிக்கிறேன். இன்னொரு விஷயம், அப்புறம் இன்னொரு விஷயம், நான் குடிக்கலைன்னா என் லிவர் அப்படியே கெட்டு போயிடும். பாட்டில் வாங்கி கொடு. குடிக்கலன்னு வையேன், நான் அப்படியே பெரிய கடவுள் பக்தேன், தெரியுமா? பணமும் சரக்கும் தான் எனக்கு எடுத்து வச்சிருக்கு. இல்லைன்னா நான் சன்னியாசி. எனக்கு எல்லாம் தெரியும். முதல்ல கிளம்பு. அண்ணி, நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. என்ன ஆயுஷ், இந்நேரம் நீங்க ஜெயில உட்கார்ந்துருப்பீங்க. நீங்க ஏன் கூட இருந்தீங்கன்னு அவங்க கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? எதுக்காக நீங்க இவ்ளோலாம் தாங்கிட்டு இருந்தீங்க சொல்லுங்க? நான் எதையுமே தாங்கிக்கல. எனக்காக தானே பண்ணீங்க. ஆ, உன்னுடைய நல்லதுக்காக மட்டும்தான் நான் பண்ணேன். ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து நீ ரொம்ப வருத்தமா இருந்தால அதுக்காக மட்டும்தான் பண்ணேன். உன்னுடைய கில்ட், அந்த வருத்தத்துக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன்.
உன்னுடைய நிலைமைய நான் பார்த்தேன் ஆயுஷ். நீ அந்த அடிப்பட்ட மனுஷனுக்காக எவ்வளவு கவலைப்பட்ட. ரிஷிக்காகவும் அப்பாவுக்காகவும் நம்ம குடும்ப கௌரவத்துக்காகவும் தான். இது எல்லாத்துக்காக தானே நீ என்கிட்ட இருந்து ப்ராமிஸ் வாங்கின. நீ கேட்டா நான் கொடுத்து தானே ஆகணும். ஏன் இப்படி இருக்கீங்க? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ so மச்.